நன்றி. நான் மிக சுருக்கமாக பேசிவிடுவேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மத நல்லிணக்கம் என்றால் கத்தோலிக்க திரு அவையுடைய உயிர் மூச்சு. ஆகவேதான் நான் தர்மபுரியிலிருந்து ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் தாண்டி இங்கு வந்திருக்கிறேன். இந்த மத நல்லிணக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து அமைப்பாளர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நெஞ்சார கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது காலத்தின் கட்டாயம். திருப்பரங்குன்றம் நம் அனைவரையும் இணைத்திருக்கிறது. பல சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் பல மொழிகள் சார்ந்தவர் கூட இங்கு இருக்கலாம். நம் அனைவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டின் நிலைமை ஆங்காங்கே என்ன நடக்கிறது என்று. அதாவது மசூதிகளை இந்து கோயில்களாகவும் கிறிஸ்துவ ஆலயங்களை இந்து கோயில்களாகவும் மாற்ற புறப்பட்டு விட்டது ஒரு கூட்டம். வரலாறையே திருத்தி அமைக்கிறார்கள். பொய்கள் மீது பொய்கள் என்ற அடித்தளத்தின் மீது கட்டிடத்தை கட்டுகிறார்கள். இந்த கட்டிடம் நிலைக்காது. அன்பார்ந்தவர்களே, சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாபர், அவுரங்கசீப் எல்லாரும் இஸ்லாமிய மத வெறியர்கள் என்று தவறான பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வட இந்தியாவை பிடித்து விட்டார்கள், தமிழ்நாட்டை சீண்டி பார்க்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நடக்கின்ற மத நல்லிணக்கத்தை சீண்டி பார்த்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று பார்க்கிறார்கள். நாம் விட்டு கொடுக்க கூடாது. மத நல்லிணக்கத்தை மேலும் மேலும் முன்னே எடுத்து செல்ல வேண்டும். எந்த சக்தி வந்தாலும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், எல்லா மதங்களை சார்ந்தவர்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆகவே தமிழகம் அமைதி பூங்கா அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய திட்டம் நிறைவேறாது. நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன்.